தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னாய் அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்திலே இரண்டு வகையான செயல்பாடுகள் உண்டு. ஒன்று முத்தி என்பது, இன்னொன்று சித்தி என்பது. முத்திக்கும் சித்திக்கும் என்ன வேறுபாடு என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார்கள். முத்தி என்பது முன்னொரு சாதனம், அத்தக என்ற என் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி. முத்தி என்பது சாதனம் என்றார். அப்போ முத்தி என்ற சாதனத்தை முடித்து கொண்டால்தான் சித்தி என்ற அனுபவம் தோன்றும். முத்திக்கும் சித்திக்கும் என்ன வேறுபாடு என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்கிறார்கள். சாதனம், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சாதனமாக இருப்பது முத்தி, சாத்தியமாக இருப்பது சித்தி. அப்போ முக்தி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் உடனே முக்தி அடைந்து விட்டார்கள். அவர்கள் முக்தி அடைந்தவர்கள் எங்கே போகிறாங்க? சொர்க்கம், கைலாயம், வைகுண்டம் என்ற இடத்திற்கு சென்று விடுவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். சொல்லுவதற்குண்டான வரலாறுகள் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. முக்தி என்பது கருவிக்கரணங்களை கட்டுப்படுத்தி சிவசிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு முத்தி என்று பெயர் சூட்டுகிறார். அது சாதனம். அவருடைய நிலை என்ன என்று பார்த்தால், முக்தியினுடைய முடிவு என்பது ஐம்பூதங்களில் கலப்பது. நாம் நல்லா இங்கே தெரிஞ்சுக்கணும். முக்தியில் 1, 2, 3, 4 படிகள் அதிலையும் இருக்கிறது. அதாவது யோகத்தில் சரியே, யோகத்தில் கிரியே, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்பது முக்தி அடைந்தவருடைய நிலை. ஆனால் வள்ளலார் நிலைந்த நிலை இது சித்தி. சித்தி என்பது அருளை பெற்று கடவுள் நிலையறிந்த மயமாதலுக்கு பேர் சித்தி. அதான் முத்திக்கும் சித்திக்கு உண்டான வேறுபாடு. முத்தி அடைந்தவருடைய பெருமை என்னவென்று பார்த்தால், அவர்கள் கரண தேகத்தை பெற்றவர்கள். சுத்த தேகம், 2வது கரண தேகம். இந்த 2 தேகத்தை பெற்றவர்கள் முக்தி அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் முக்தி அடைந்த பிறகு எங்கே செல்வார்கள் என்று பார்க்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஐம்பூதங்களில் கலப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். ஆனால் கடவுள் நிலை அறிந்த மயமாவதற்குண்டான தகுதி அவர்கள் கிடைக்கவில்லை. அதற்கு மேற்கொண்டு முயற்சி செய்து மரணம் வராமல் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற அந்த முத்தேக சித்தியை பெற்றால்தான் கடவுள் நிலை அறிந்த மயமாக முடியும். இப்போ நிறைய நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் ஐம்பூதங்களிலே கலந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதை நாம் சொல்லுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். உய்யகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்ததனை பெறவே செய்ய இங்கே வந்துடுமேன்னு சொல்லுவார். அப்போது மரணமடையாமல் வாழக்கூடிய நிலைதான், அதாவது இயற்கை பரத்தை பெறணும். பரத்தில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் போனீங்கனாலும் மறுபடியும் இங்கே பிறவி எடுத்தாகணும். 5 பூதங்களில் கலந்தவர்கள் எல்லாம் வானத்தில் கலந்தவர்கள் இருக்கார்கள், நீரில் கலந்தவர்கள் இருக்காது, அக்னியில் கலந்தவர்கள் இருக்காரு, காற்றில் கலந்தவர்கள் இருக்கிறாரு, நீரில் கலந்தவர்கள் இருக்கிறாரு, மண்ணில் கலந்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அங்கே இருந்து மறுபடியும் மீண்டும் மனித பிறப்பெடுத்து மறுபடியும் மனிதனாக பிறந்து இறைவனுடைய அருளை பெற்று
அவர்கள் மீண்டும் இறைவனிடத்திலே செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அது சாதனம். அதனால்தான் முத்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அருளை பெறுகின்ற பொழுது அதான் வள்ளலார் சொல்வார், அருள் பெறின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியும். ஐந்தொழில் வல்லபத்தை பெறக்கூடிய தகுதி எதில் இருக்குதுன்னா முத்தியில் தான் இருக்குது. அதனால்தான் வள்ளல் பெருமான ஐந்தொழில் வல்லபத்தை பெற்றார்கள். இன்னொன்று பார்த்தீர்களால் வல்லபத்தை பெற்றுவது மட்டுமல்ல, என்ன நினைக்கின்றார்களோ அது நடக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் அவர்கள் இங்கே சிறு வயதாக இருக்கின்ற பொழுது திருவேற்றூர் கோயிலுக்கு போகிறது வழக்கம். அங்கே போய் என்ன பண்ணுவார், அங்கெல்லாம் சில தோத்திரங்களெல்லாம் பாடிட்டு அப்படியே கடற்கரையில் உள்ள ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். அப்போ பட்டினத்தார் கோயிலுக்கு சென்று அங்கே ஓய்வெடுக்கிறது பழக்கமாக இருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒரு மூதாட்டியார் என்ன பண்ணாங்க, ஐயா கிட்ட ஐயா மணலெல்லாம் சிவலிங்கமாகன்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. வள்ளலார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, சரி இந்த மணலை கொஞ்சம் கையில் எடுங்கன்றாரு. அந்த அம்மா கையில் எடுத்து வள்ளலார் கையில் கொடுக்குது. உங்கள் கையில் இருக்கும்போது மணலாக இருந்தது, என் கையில் வந்த ஒரு பாடு, இப்போ நான் சிவலிங்கம் மாற்றம் பாருன்னு அதை கேட போடுறாரு, சிவலிங்கங்களாக கொட்டுது. அப்போது எது நினைக்கின்றார்களோ அது நடக்கும். அதுக்கு பேர் தான் சித்தி. அப்போ சாதாரண மணலை சிவலிங்கமாக மாற்றக்கூடியது என்றால் மாயாசக்தி விளையாட்டு தான். இருந்தாலும் அதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார்கள், இது பற்றற்றவர்களுக்கு கைகூடுன்றார். அதாவது எந்த பற்றும் இல்லாதவர்களுக்கு சித்தி கைவரப்படும். ஆனால்தான் வள்ளல் பெருமான் சொல்வார்கள், புகுந்தருணம் இது கண்டேன் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே. தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றொருவன் பக்தியோடு பணிந்தேன்றார். அப்போது முத்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். முக்தி என்பது இந்திரிய தேகம், அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகத்தோடு நின்றுவிடும். ஞான தேகத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அங்கு இல்லை. அப்போது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்ற அந்த முத்தேக சித்தியை பெறுவதற்கு பெயர்தான் சித்தி. அதனால்தான் அகவலிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்வார்கள், முத்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுப்பது முக்தி அல்ல, சித்தி. சித்தி பெறுவது தான் சுத்த சன்மார்க்கம். அதற்கு பெயர்தான் மரணமிலா பெருவாழ்வு. அப்போ சுத்த பிரணவ ஞான தேகம் என்பது பெற்றால்தான் மரணத்தை வெல்ல முடியுமே தவிர மற்ற தேகங்களால் மரணத்தை வெல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் தோன்றிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் சுத்த தேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பிரணவ தேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஞான தேகத்தை பெற்றவர்கள் யாரும் இல்லை, வள்ளல் பெருமான் ஒருவரே. அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார்கள், நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் சாகா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலார் சற்றேனி அறை என்று சொல்லுவார். எந்த உலகத்தில் யாராவது அப்படி பெற்றிருந்தால் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார் வள்ளல் பெருமான். ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுள் நிலையறிந்த மயமாதக்கூடிய மரணமெலா பெருவாழ்வு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இறைவனுடன் கலப்பதுன்னு பேர். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார், மறைவது என்பது வேறு, கலப்பது என்பது வேறு. இவர்களெல்லாம் சுத்த தேகம் பிரணந்த தேகம் எல்லாம் மறைந்து விட்டவர்கள். வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே கலந்து விட்டார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் சித்திவிளாக திருமாளியிலே கூட கடைசி பாடலில் சொல்வார்கள், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2 நாழிகைக்குள்ளே என் பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்ததிது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடமடவாய் என் மொழி வெளியாகும் 2 நாழிகை கடந்த போதே என்று சொல்வார்.
கலப்பது என்பது வேறு, மறைத்தல் என்பது வேறு. சில பேர் வள்ளல் பெருமானோ மறைந்து விட்டார் என்று சொல்வார்கள். அது தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது கடவுள் நிலையறிந்த மயமாதல் என்றால் கடவுளுடன் கலந்து கொள்வது, அதாவது அருளுடன் கலந்து கொள்வது. ஆனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுவது, முத்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், சித்தி என்பது தான் மரணமெலா பெருவாழ்வு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தகுதியுடைய தேகமாக மாற்றிக்கொள்வது. அதனால்தான் அதுக்கு ஒளி தேகம் என்பது பேர். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்றால் எடுத்த உடனே ஞான தேகம் வராது. இந்த 2 தேகத்துக்கு முன்னாடி நம்ம பயிற்சி எடுக்கணும். சுத்த தேகமாக மாற்றணும், பிரணவ தேகமாக மாற்றணும், அடுத்த தேகம் ஞான தேகமாக மாற்றணும். அந்த அதுக்குனால தான் அது முத்தேக சித்தி என்ற பெயர் வைத்தார். அதுக்கு தான் இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. அப்போ வாழ்க்கை முறைகளையும் 3ஆக பிரிக்கிறார். இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. அப்போ நாம் பெறக்கூடிய வாழ்க்கை எது? பேரின்ப வாழ்வு. அதனால தான் அதுக்கு பேரின்ப பெருவாழ்வு என்று சொல்வார். ஆனால் நாம் எல்லோரும் வள்ளல் பெருமானுடைய மரணமெலா பெருவாழ்வு என்ன என்பதை அறிந்து தெரிந்து அதற்குண்டானபடி வாழ்க்கை அமைத்து கொள்வது மட்டுமல்ல, இந்த சரீரத்தை, இந்த உடம்பை, ஊன தேகத்தை ஒளி தேகமாக மாற்றக்கூடிய பயிற்சியை பெற வேண்டும். அந்த பயிற்சி தான் வள்ளல் பெருமான் காட்டிய, வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த சுத்த சன்மார்க்க வழிமுறைகள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்தது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.